ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குட்டி டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி மாவும் தண்ணியும் நல்லா கலங்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு அடிபத்தாமல் இருக்கும். கிளறும் போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்காவது தண்ணி இருந்தது அப்படின்னா தான் நம்ம களி கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து அப்படிங்கிறதுனால நம்ம கிளற அப்படி கெட்டியாகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது அடுப்பு ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு தான் பாத்திரத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கைவிடாமல் கிளறும் போது அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேம் கூட்டிக்கலாம். இந்த கேப்பில் நான் கொஞ்சமாக வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணோம் அப்படின்னா வெல்லம் உருகிரும். அது அந்த அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே களி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்க குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் 4 to 5 days ஒன்ஸ் நீங்கள் கொடுங்க. கொஞ்சமாக குழந்தைங்க உடம்பு வைப்பாங்க. இப்போ நல்லா இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா இது ஒரு 1 week ஒன்ஸ் கொடுங்க. நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இதை நம்ம ஏன் வறுத்து அரைச்சி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை நமக்கு இருக்காது. நம்ம வறுக்காமல் சேர்க்குற உளுந்தில் பார்த்திங்கன்னா லேசான பச்சை வாசனையும் ஒரு லேசான கசப்பு தன்மையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நான் உளுந்தை வறுத்துட்டு செய்கிறேன். அப்படி செய்யும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் 1.25 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது ஒரு 9 மாதத்து குழந்தையிலேருந்தே நம்ம தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. உளுந்து, கொஞ்சமாக கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம், அதுக்கப்புறமா லேசாக உப்பு நம்ம அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இந்த பொருள் மட்டுமே போதும். இது மட்டுமே ஒரு 9 to 12 மாத குழந்தைக்கு கொடுங்க. இப்போது நமக்கு ஓரளவுக்கு களி ரெடி ஆனதும் நான் வெள்ளைப்பாகை வடிச்சுக்கிறேன். அப்போ தான் தூசி ஏதாவது இருந்தால் நம்ம கரெக்டாக ஃபில்டர் ஆகி கிடைக்கும். இப்போ இதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக கட்டியாகிற வரைக்கும் ஒரு 1 or 2 minutes கலந்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு களி நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் ஒரு 1 or 2 minutes நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு இதே போல் தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.